எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. பழைய கோழியெல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு. புது கோழிகளில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வாங்க அந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன டாபிக் என்னென்னா, கோழி குஞ்சுகளுக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே நம்ம புது தீவனம் ஆட் பண்ணுறது தான் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம கோழி தீவன செலவை மிச்சம் பண்ணுறக்கும் நம்மகிட்ட இருக்க பொருளை அதை தீவனமாக கொடுக்கறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாகவே போகலாம். நம்ம கேஜி முறையில் வந்து 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் கேஜிலே வச்சுருக்கோம். இது 40-45க்கு மேலே நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு நான் எப்படி தீவனம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது கேஜி முறையில் இருக்குது. நம்ம கோழி தீவனம் தனியாக ஒரு வாட்டி நம்ம கொடுத்துட்றோம். அதாவது காலையில் தீவனமாக கோழி தீவனம் கொடுத்துட்றோம். மத்தியானத்துக்கு மேலே என்னென்னா, நான் வீட்டில் வந்து நம்ம ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து கழனி தண்ணின்னு ஒன்று வச்சுட்டு அதை கொண்டு போய் வைப்போம். அதாவது கழனி பனைகிற சோறு, அரிசி கழனி பனைகிற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி அப்படிங்கிறத சேவ் பண்ணி ஒரு வாளியில் வச்சுக்குவேன். அதில் வந்து தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சுக்கிறேன். புண்ணாக்குன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கணுமா கடலை புண்ணாக்கு கொடுக்கணுமா மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு தேங்காய் புண்ணாக்கு கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால அதை நான் கொடுக்குறேன். அது கொஞ்சம் ஒரு கை, அதாவது ஒரு 1/2 கிலோ வரைக்கும் ஊற போட்டுக்குவேன். அது எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. பாருங்கள், 40-45 நாள் தான் ஆகுது. நல்லாவே பெருசாகிடுச்சு கோழி குஞ்சுகள்லாம். இதுக்கு வந்து நான் எப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் எல்லா கேஜிலையும் ஒரு கிண்ணத்தில் வச்சு ஒரு நேரம் தீவனமாக கொடுக்குறேன். நல்லாவே திங்குதுங்க. இதை கோழி தீவனத்தை விட நாள் மட்டும்தான் யோசனை பண்ணிவிட்டு திங்கவே திங்காதுங்க. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து கோழி தீவனத்தை விட இந்த தீவனம் தான் விரும்பி சாப்பிடுது. இதில் லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாதீங்கிறக்காக. இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கோழி தீவன செலவு மிச்சமாகுது. இந்த கடலை, அதாவது இந்த தேங்காய் புண்ணோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா, தவிடு, அதாவது கோதுமை தவிடு இல்லைன்னா கருக்காய் தவிடு சொல்லுவாங்களா அது, அப்புறம் உளுந்தந்தூசி, பாசி பொட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு கை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆனால் அதிகமாக இருக்குது தேங்காய் புண்ணாக்கு. தேங்காய் புண்ணாக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா சாப்பிடுதுங்க. அதனால் தேங்காய் புண்ணாக்கு அதிகமாகவும், மற்றது எல்லாமே கலவை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டுட்டோன்னா அதை கிண்டி அதை வந்து கீழே தள்ளி விட்டுருதுங்க. அதனால் அளவாக கரெக்டாக போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கை தான். மற்ற அதிகமாக தேங்காய் புண்ணாக்கு தான் வச்சுக்கோங்களேன். இந்த கலவையை ஒரு கிண்ணத்தில் ஒரு நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறேன். ஏன் இது நல்லா சாப்பிட்றதில்ல, ஏன் வந்து நீங்கள் எல்லா நேரமும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த தப்பை நான் முதலே செஞ்சுருக்கேன். இது திங்க ஆரம்பித்தோடனே சோறு, அரிசி இந்த மாதிரி மாட்டு தீவனத்தை கொடுத்துட்டு கோழி தீவனத்தை குறைச்சிருக்கேன். இப்படி செய்கிறதுனால நிறைய எஃபெக்ட், அதாவது அடுத்த மாட்டு தீவனம் உடனே நம்ம எல்லாத்தையும் மாற்றும்போது நிறைய கோழிகள் செத்து போகிறது, மறுபடியும் அந்த வளர்ச்சி வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க கோழி தீவனத்தை அதிகமாகவும், நம்ம கலப்பு தீவனம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வீட்டில் வச்சு அதை கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா, அந்த தீவனத்தை ஒரு நேரமாகவும் கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து நான் ரெகுலராக பயன்படுத்தி, அதாவது ரெகுலராக ஒரு 10-20 நாளைக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல என்ன செஞ்சுட்டேன்னா, 2 நேரம் இந்த தீவனமாகவும் 1 நேரம் அந்த தீவனம், அதாவது கோழி தீவனமும் கொடுத்தேன். அதில் கொஞ்சம் எனக்கு வந்து தீவனம், அதாவது கோழியோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் தெரிஞ்சு. இப்போ வந்து இனி வந்து ஒரு நேரம் மட்டும் கொடுப்போம், எப்படி இருக்குது இந்த வாட்டி அப்படிங்கிறத ட்ரெயிலாகவே நான் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது நல்லாவே எஃபெக்ட் கொடுக்குது. இது மூலமாக என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வீட்டில் அதாவது கழிவு, அதாவது காய்கறி கழிவு, நம்ம வேஸ்டேஜ் சாப்பாடு, நம்ம என்னென்ன மிஞ்சுதோ, அதாவது ரொம்ப புளிக்க தன்மை இல்லாத எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது போக வந்து வெங்காயம், என்னென்ன நம்ம கொடுக்கணும்னு தோணுதோ கோழி குஞ்சுகளுக்கு அது எல்லாமே பழக்கிடலாம் அப்படின்னு ஒரு அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் போயிட்டுருக்கேன். மெயினாக கோழி தீவனம் 2 நேரம் கோழி தீவனம், 1 நேரம் இதுவும் கொடுக்குறேன். இதுதான் அந்த வாளியில் கலக்கி கொண்டு போகிற முறை. இதை கொண்டு போய் நான் வந்து கேஜில் குஞ்சுகளுக்கு வைக்கிறேன். பாருங்கள் இது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத டேரெக்டாகவே பார்க்கலாம். யாராவது கோழி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே எஃபெக்ட் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த வாட்டி எந்த ஒரு இழப்பீடு இல்லாமல், ஏன்னா நம்மகிட்ட இருக்கதே ஒரு 45 குஞ்சு தான், அதை வந்து நம்ம வந்து முறைப்படி பயன்படுத்தி பெரிய கோழியாக ஆக்கி சீக்கிரமே நம்ம வந்து ஒரு மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஒரு கோழி பண்ணையை உருவாக்கணுங்கிறது தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. அதை
ப்ராப்பராக பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இதில் தான் போயிட்டுருக்கு நம்மளோட கோழி வளர்ப்பு முறை. இதை வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் பண்ணோம்னா அடுத்தடுத்த கட்டம் வந்து குறைஞ்சிட்டே போயிடுது. அதாவது கோழி வந்து வளர்ச்சி வந்து கம்மியாகும்போது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுது. நம்ம சின்ன குஞ்சாக இருக்கும்போது கீழே இறக்கி விட்டோம்னா கோழி அதாவது கீரிப்பிள்ளை பூனை அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிற தொல்லை பல பிரச்சனை ஏற்படுது. கேஜிலே வச்சுருந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா கோழி தீவனம் போட லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கோங்க. அதனால் கேஜிலையும் கவனமாக தீவனம் வைக்கணும். கேஜி தானே நம்ம மெதுவாக தீவனம் போட்டுக்கலாம்னு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுலேயும் நிறைய பிரச்சனை இஷ்யூலாம் இருக்க தான் செய்யுது. வளர்த்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அனுபவம் தான் பாடுமே வெளியே யாரும் நானோ வேறு யாரோ சொல்கிறத வச்சுலாம் நீங்கள் வளர்த்துற முடியாது. கோழி வளர்ப்புங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் தான் பண்ண முடியும். ஏனாதானோன்னு பண்ணிடாதீங்க தயவுசெய்து. நிறைய தப்பு பண்ணி தான் வந்திருக்கேன். அதுபோக நிறைய லாபம் கிடைக்குங்கிற நோக்கத்திலே வந்துடாதீங்க. தீவனம் கொடுக்குற அதாவது கம்மியான விலையுள்ள தீவனத்தை கொடுக்குற மூலமாக நமக்கு பட்ஜெட்டுக்கு செட் ஆகும். ஏன்னா கோழி வளர்ப்பில் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் வந்து ஒரு செலவு அதாவது ஒரு மாதம் ஒரு 10 ரூபா எடுக்கிற அளவுக்கு வீட்டில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு நான் செட் பண்ணி ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதனால் ஒரு 10 ரூபா எய்ம் பண்ணி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 10 ரூபா ரெகுலர் பண்ணிட்டீங்களான்னா ரெகுலர் பண்ணவே முடியல. அடுத்தடுத்து நம்ம இஷ்யூ காரணமாக தான் நம்ம மேலே தான் தப்பு, கோழி மேலே தப்பு கிடையாது. அதனால் தாராளமாக எல்லோரும் கோழி வளர்ப்புக்கு வரலாம். கொஞ்சோண்டு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கோழி வளங்க. நம்ம சூழ்நிலை காரணமாக தான் பல இஷ்யூனால தான் நம்மளால் வீடியோ போடவும் முடியல, கோழி வளர்ப்பும் பண்ண முடியலே தவிர மற்றபடி நம்ம இது வந்து இருக்க தான் செய்து நம்மளோட கோழி வர்க்கம் எதுவும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அதிலேருந்து ஒரு செட்டை எடுத்து நிப்பாட்டிட்டு தான் நம்ம ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளோட ப்ரீடு நம்மக்கிட்ட இருக்குது. இது யார்கிட்டையுமே நான் வாங்கலை, இன்னும் வாங்கணும்னு நான் நினைக்கல. என்னென்னா நம்மளோட கோழி இதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் ஏதாவது ஏமாந்துடக்கூடாதுங்கிற பயமே அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து செட்டான தொழில் தான், புதுசு இல்லை. ஆனால் புதுசாக எல்லாமே மாற்றி அமைக்கணும்னு கொஞ்சம் விரும்புகிறேன். இந்த வாட்டி கோழி தீவனம் அதிகமாக கொடுத்து கேஜிலையுமே இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அப்புறம் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற பிளான் தான். இது போக ரிஸ்க் எடுக்காமல் வளர்க்குறதுக்கு என்னென்ன செட் பண்ணணும், இதை வந்து வெளியே விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அடக்கிலாம் வைக்க முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எப்படி எப்படி பிளான் போட்டு அதுக்கேற்றாப்புல வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயும் தான் இருக்கேன். அப்படி எப்படிங்கிறத படிப்படியாக வீடியோஸ் போடுறேன். நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நல்லா ஆதரவு கொடுங்க. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கோழி குஞ்சு கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க. நம்மகிட்ட இப்போ எதுவுமே ஸ்டாக் இல்லை. இது ஃபுல்லாமே விற்பனைக்கு அல்ல, வளர்க்குறதுக்கு மட்டும்தான். பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது, எல்லாருக்குமே கண்கூட தான் இருக்குது. நம்ம ஒரு கட்டத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி வந்து மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதாவது இனி வந்து என்ன செய்யணும்னா நான் வந்து நாட்டு மருந்தை வந்து ரெகுலர் படுத்தி ஆகணும். இனி தான் வந்து அதாவது கீழே இறக்கி விடும்போது நிறைய இஷ்யூ வரும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து நல்லாவே ஹெல்த்தியாக்கி தான் கீழே இறக்கி விடணுங்கிற முடிவில் தான் இருக்கேன். இதுதான் இப்போதைக்கு எனக்குள்ள பிளானு. இதை நான் டைரெக்டாக வீடியோ மூலமாக சொல்கிறேன். மறுபடியும் என்னென்ன வீடியோஸ் போடணுங்கிறது யோசனை பண்ணி ஒவ்வொரு வீடியோவை ஆட் பண்ணுறேன். எல்லா வீடியோவுக்கும் நல்லா ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன இதுங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம். பாய்.